ஒத்த சீட்டுக்கு அலையிறவங்க 2 கிராம் தங்கத்துக்கு நாங்கள் இங்கே வரோம்னு பிற்போக்குத்தனமாக பேசுகிறவங்க அவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன். எங்கள் தலைவருக்கும் எங்கள் குழந்தைகளுக்கும் உள்ள உறவு தாய்மாமன் உறவு. தாய்க்கே இல்லாத உரிமை கூட தாய்மாமனுக்கு உண்டு. சில புரியாத தற்குறிகளுக்கெல்லாம் இது தெரியாது. இந்த நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்பட்ட ரஜினிகாந்த் அவர்களே நாட்டுடைய சிகரெட்டை பிடிக்க வைத்து குடிக்கு அடிமையாக்கி என் இளைய தலைவரை சீரழிக்கிறார்கள் என்று அத்தனை பாதாபுர பத்திரிகைகள் முந்திரி காட்டு வரவாரா இல்லையா? இந்த ரஜினி போய் தம்பரா கேப்டன் முரசூனியாளர் பார்த்தா என்னமா பண்ணார்? அள்ளி அள்ளி குடித்து உணவு போட்டு வளர்த்தவர் நடத்தான நடிகன் விஜயகாந்த். அதே விஜயகாந்த் தவறு செய்த போதும் விஜயகாந்த் அவர்களை இது தவறு என்று பேசியவர் என் நீல தமிழர்களுக்கும் எனக்கும் என்ன உறவுகள் என்ன தொற்றுக்குடி உறவுகள் என்று சொல்லுவோம். அந்த புனிதமான இடத்தை நீங்கள் மாசுபடுத்தி விட்டீர்கள் என்று விஜயகாந்த் கேப்டன் நான் விரும்புகிறேன். விஜயகாந்த் ரசிகரோட நீங்களும் பெரிய புரிஞ்சுங்களா? யாரு இந்த தேன்கனி கோட்டையிலிருந்து சென்னைக்கு வரணும்னா ஒரு 100 பேர் வர்றதுக்கு செலவு எவ்வளவு ஆகும்? ஒரு பேருந்துக்கு 70,000 ரூபாய். அதை வர்ற 60 பேருக்கு சாப்பாடு 3 வேளை கட்டி சோறு கட்டணும். இதையெல்லாம் கட்டி எடுத்துக்கிட்டு வந்து தமிழ்நாட்டின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்கு இங்கு அமர்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தொண்டர்கள் தான் இந்த மண்ணின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்காக களம் கொண்டார்களே தவிர எந்த ரசிகர்களும் கலங்காடவில்லை, எந்த கதாநாயகனும் கலங்காடவில்லை. ஆனால் இந்த உண்மையை உடைத்து பேசுகின்ற போது பல பேருக்கு ஆத்திரம் பொங்குது. இன்றைக்கு கூட பள்ளி மாணவிகளை இட்டு நமக்கு பதில் சொல்லுகிறார்கள். பாவம், நாங்கள் தற்கூரி என்று எங்களை சொல்லுகின்ற அந்த தற்கூரிகளுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வரலாற்றை வேல்முருகன் என்கிற என்னுடைய பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறேன். கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து தற்கூரிகளே தெரிந்து கொள்ளுங்கள், படித்து புரிந்து கொள்ளுங்கள். யூடியூப்பாக இருக்கிறது, கேட்டுக் கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்வில் எங்கு தொடங்குகிறது? 1970களில் பிறந்த வேல்முருகன் 1லிருந்து 5ஆம் வகுப்பு படிக்கிற பள்ளி பருவத்தில் என் முன்னோர்கள் முன்னேற்றியர்கள் இந்த நாட்டுடைய மிக முக்கிய அசைக்க முடியாத அரசியலாளர்களாக இருந்தார். எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் 2ஆம் 3ஆம் இடத்தில் இருந்த பண்டூட்டியாருடைய சொந்த உறவினர், ஒரே கிராமம், என்னுடைய சித்தப்பா முறை. அவர் அமைச்சராக இருந்து கார்களிலே வருவதை பார்த்து அவர் மடியில் அமர்ந்து அரசியல் பயின்று அன்றைக்கு 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை அந்த பள்ளியை எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்று ஒரு மாணவனாக இருந்து பள்ளியை சுத்தம் செய்வதிலிருந்து கரும்பலையிலே கோவக்காக கொண்டு வந்து தீர்த்துவதிலிருந்து அந்த 100 மாணவர்களுக்கு தண்ணீர் வைத்து வகுப்பறையை சுத்தம் செய்து அவர்களை வரிசை கட்டி அமர வைப்பதிலிருந்து ஒழுக்கச் சிலராக உருவானது அரசியல் வரலாறு கடந்த 1980களில் இருந்து. ஒரு பள்ளி பருவத்தில் ஒரு பள்ளியை எப்படி நிர்வகிக்க வேண்டும், ஆசிரியர் வராத போது அந்த மாணவர்களை எப்படி தலைமை பண்போடு நடத்த வேண்டும், ஆசிரியர் வருவதற்கு முன்பு 9:30 மணிக்கு தேசிய கொடி எப்படி ஏற்ற வேண்டும் என்பதில் தொடங்குகிறது எனது அரசியல் வாழ்வு. அதற்கு பிறகு உயர்நிலை பள்ளியாக நான் அரசு உயர்நிலை பள்ளி புள்ளஞ்சாவடிக்கு போகிறேன். 6ஆம் வகுப்பு போன உடனே என் போராட்ட வாழ்வு தொடங்குது. மரத்தடி அங்கங்க வகுப்பறைகள் அதிகம் இல்ல. இந்த வாத்தியாரங்க டீச்சர் எல்லாம் ஒன்னா உட்காந்துக்கிட்டு சரியா வகுப்பறைக்கு வந்து பாடம் எடுக்க மறுக்கிறாங்க. 6வது படிக்கிற பையன் சக மாணவர்களை சேர்த்து அன்னைக்கு டிஓ சிஓ அன்றைய கல்வி அமைச்சர் அரங்கநாயகனுக்கு கடிதம் எழுதுகிறேன். எங்கள் பள்ளி ஆசிரியர்கள் கிராமப்புற ஏழை எளிய மாணவர் செல்வங்களுக்கு குறித்த நேரத்தில் வந்து பாடம் எடுக்க மறுக்கிறார்கள். தங்கள் தலைமையில் ஒரு இணை இயக்குநரை அனுப்பி ஆய்வு செய்து முறையாக வகுப்புக்கு வராத ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை மாற்றம் செய்து நல்ல ஆசிரியர்களை கொண்டு இந்த பள்ளி மிகச்சிறந்த பள்ளியாக வருவதற்கு வழிவகை காணுங்கள் என்று 11 வயதில் இந்த நாட்டுடைய கல்வி அமைச்சருக்கு கடிதம் எழுதியவர் வேல்முருகன். 11 வயதில் நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? அப்படி ஒரு டீம் வந்தது. ஒரு இணை இயக்குனர் வந்தார், சிஓ வந்தார். ஒரே நாளில் 6 ஆசிரியர்கள் மாற்றப்பட்டு வேறு 6 ஆசிரியர்கள் அந்த அரசு உயர்நிலைப் பள்ளி குளஞ்சாவடிக்கு நியமிக்கப்பட்டு பிற்காலத்தில் அந்த பள்ளி மாவட்டத்தில் முதலிடம் வருவதற்கு வாய்ப்பை உருவாக்கிய சிறுவனாக 11 வயதில் பொது வாழ்வுக்கான எங்கு குற்றம் நடந்தாலும் தவறு நடந்தாலும் அதை தட்டி கேட்கிற மனப்பக்குவம் என்பது என் ரத்தத்தில் ரத்த நாணங்களை நினைவித்திருந்த காலங்களில் இருந்து உருவாகியது. ஆனா இன்னைக்கு கேட்கிறார்கள் தற்கூரிகளும் தருதலைகளும், வேல்முருகன் யார்? வேல்முருகன் யார்? நீங்கள் எல்லாம் சினிமாவில் கட்டிப்பிடித்து ஆட்டம் போட்ட போது, அரைகுறை ஆடையோடு ஆடிக்கொண்டிருந்த போது தமிழர் விடுதலைக்காக களங்கண்ட தமிழ்நாடு விடுதலை படையில் பணியாற்றியவன் வேல்முருகன், அல்லது அவர்களோடு தோளோடு தோல் நின்றவன் வேல்முருகன். நான் உங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை வேண்டுமானால் இந்த கூட்டத்தில் சொல்லுகிறேன். இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்கின்ற எனது உறவுகளும் அல்லது தற்கூரிகளும் தெரிந்து பார்த்து கேட்டுவிட்டு நேரடியாக வாருங்கள். நான் ஒருத்தர் கூப்பிட நேரம் வாயா 1.25 மணி நேரம் பேசியிருக்கிறேன். என் தமிழ்ச்சமூகம் எந்த அளவுக்கு சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, சினிமா துறை எவ்வளவு சீரழிவு இருக்கிறது, சின்னத்துறை எவ்வளவு சீரழிவில் இருக்கிறது, டிக்டாக் என்ற பெயரில் எவ்வளவு சீரழிவு இருக்கிறது,
எவ்வளவு பண்பாட்டு கலாச்சார சீரழிவு இருக்கிறது. என்பவர்கள் எவ்வளவு கலாச்சார சீரழிவு இருக்கிறது. தனக்கு வருமானம் வர வேண்டும் என்பதற்காக யூடியூப்ல அதிக வியூவர்ஸ் வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தன் உடலை காட்டுகிற கேவலமான ஈனப்பிரதைகள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள் என்று கொதித்து எழுந்து தமிழ்நாடு முழுவதும் பொதுக்கூட்டங்களில் இன்றைக்கு பள்ளி மாணவிகள் 10வது சிறுமிகள் 8வது படிக்கின்ற சிறுமிகள் 6 வயது சிறுமிகள் பெற்றோர்கள் அனைவரும் நாம் கைகளிலே ஸ்மார்ட் போனை வாங்கி தந்திருக்கிறோம் படிப்பதற்கு. கொரோனா காலங்களில் வீட்டில் இருந்து அந்த குழந்தை செல்வங்கள் பாடத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக நாம் வாங்கி கொடுத்த ஸ்மார்ட் போன் அந்த இளைய தலைவருடைய பண்பாட்டு சீரழிவை, கலாச்சார சீரழிவை, நாகரிக சீரழிவை, பெற்றோர்களை தாய் தந்தைகளை மதிக்காத ஒரு போக்கை மனரீதியாக உளவியல் ரீதியாக ஏற்படுத்துகிறது. அதை பார்க்கின்ற போது கண்ட கருமாந்திரம் எழுது 8ஆம் தூக்கம் எல்லாம் வந்து வீழ்கிறது என்று ஏழ்முறைகள் இன்னைக்கு பேசவில்லை. இந்த ஸ்மார்ட் போன் வந்தது என்று பேசுகிறேன். கடந்த கூட்டத்தொடரில் நாட்டுடைய கல்வி அமைச்சரை பார்த்து நேரடியாக பேசியிருக்கிறேன், கேள்வி வைத்திருக்கிறேன். எப்படி அரசு அனுமதிக்கிறீர்கள்? பெற்றோர்களுக்கு தெரியாம தூங்குகின்ற போது படிக்க போகலாம் என்கிற போதையில் இளைய பிள்ளைகளை பார்த்து சீரழிகிறார்களே. நிறைய யூடியூப்ல வருதுங்க, பொதுமக்கள் இன்னும் பாக்குறீங்க. வரைக்கும் அதை பாக்குறான். அம்மா போய் சோறு ஊட்டுறாங்க, சோறு உள்ள போல வாயிலிருந்து கீழே வருது. அவன் மேல எறும்புகள் ஏறுது, கடிக்குது, பூரா ஏறுது, கடிக்குது. அவங்க அதை பத்தி சிந்தனையே இல்ல. அந்த ஸ்மார்ட் போன்லயே மூழ்கி கிடக்கிறான். இது குழந்தைகள். ஆனா இந்த 12 வயது 15 வயது 16 வயது பருவ வயது உள்ள பசங்க எதை பாக்குறான்? யார் இதை பாக்குறான்? யாருக்கு அதிக நியூஸ் போயிருக்கு, டெலிவிஷன் எங்க போயிருக்கு அப்படி என்பதை ஆதாரத்துடன் எடுத்து பல கூட்டங்களிலும் பேசியிருக்கிறேன். அப்படி திருச்சியில சில பெண்கள் சொன்னாங்க, பல பேருக்கு தெரியும், நான் பேர சொல்லி இந்த மேடையின் தரத்தை தாழ்த்திக் கொள்ள விரும்பவில்லை. சென்னையில் சில பெண்கள் யூடியூபர் என்கிற பெயரில், டிக்டாக் என்ற பெயரில் ஆடைகளை அவிழ்த்து அம்மனமாக்கி பல்லகாயிரம் மக்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் பார்வையை ஈர்த்து அதன் மூலம் பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழிலை செய்வதனுடைய கேவலமான தொழில் வேறு இருக்கிறதா என்கிற அடிப்படையில் நான் வைத்த கருத்து. இங்கேயும் எனக்கு தந்தைகள் இருக்கிறார்கள், தாய்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், எனக்கு பெண் பிள்ளைகள் இருக்கிறது. ஒரு தந்தையாக, ஒரு தலைவனாக, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இந்த நாட்டில் நடக்கிற அநியாயத்தை, அக்கிரமத்தை, அத்துழைப்பை, கலாச்சார சீரழிவை கண்டும் காணாமல் பெரிய கட்சிகள், பெரிய இயக்கங்கள் கடந்து போகிறார்கள். அது சாக்கடை, அது மீது கல் இருந்தால் அது மீது தெரியும் என்று ஒதுங்கி போகிறார்கள். அது மனித மனம், அது மீது கல் இருந்தால் அது மீது தீட்டு நீர் என்று ஒதுங்கி போகிறார்கள். ஆனால் இந்த சாக்கடையை இறங்கிதான் நாம் சுத்தம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் இந்த வீடு மாறும், நாளை இந்த ஊர் மாறும், நாளைக்கு இந்த மாவட்டம் மாறும், நாளைக்கு இந்த மாநிலம் மாறும் என்பதற்காகவே அது நான் தீர்த்து பேசினேன். என்ன தவறு இருக்கு? வாங்க நேரடியா பேசுவோம், விவாதிக்கும். அதை விட்டுட்டு இவங்கத்தான் மாணவர்களை என்கரேஜ் பண்றாங்களா? இவங்கதான் பரிசு கொடுக்கறாங்களா? தமிழ்நாட்டில் சாதாரண பாலா என்கிற ஒரு நடிகன், துணை நடிகன், கதாநாயகன் அல்ல, நான் சம்பாதித்த பணத்தை முழுவதும் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கிறான், வீடு கட்டி கொடுக்கிறான், பீஸ் கட்டி கொடுக்கிறான். ஷூட்டிங் நடத்துறதில்லை, ஷோ நடத்துறதில்லை. அகரம் பவுண்டேஷன் ஷோ நடத்துறதில்லை, ஷூட்டிங் நடத்துறதில்லை. லாரன்ஸ் சம்பாதித்த பணத்தை எத்தனை மில்லியன்கள், எத்தனை ஆசிரியர்கள் செய்கிறார்கள், ஷூட்டிங் நடத்துறதில்லை, ஷோ நடத்துவதில்லை. அரசியலுக்கு வாங்க, மக்களோட இல்லைங்க, மக்கள் பிரச்சனைகளுக்காக கலங்காங்க. என் வாழ்க்கை வரலாறுகளை 55 வயதாக எனக்கு 45 ஆண்டு வாழ்ந்த மண்ணுக்காக போராடி இருக்கிறேன். இந்த மக்களுக்காக களத்தில் இருக்கிறேன். நான் சந்திக்காத இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற எந்த புள்ளிகளும் இல்லை. நேரடியாக விவாதிக்க வருகிறீர்களா? பேசுமா? நான் எங்க போயிட்டு இருக்கிறேன்? ஒரு ஐடி தம்பிமார்கள் கடந்த ஒரு நாளுக்கு சில நாட்களுக்கு முன்பாக சில விவரங்களை எடுத்துக் கொடுக்கிறாங்க. ஒரு சாதாரண நல்ல குடும்பத்து பெண்மணி, கணவன் மனைவி இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, நிக்கிற பொதுமக்கள் நீங்க சீட்டிக்கு பாருங்க. அந்த டிக்டாக் என்கிற மோகத்துல, அந்த வீடியோ போடுற மோகத்துல நல்ல ஆடையை போட்டுக்கிட்டு நல்ல பாட்டுக்கு டான்ஸ் ஆடின அந்த பெண்ணு பிற்காலத்துல எப்படி மாறி போனார்கள் தெரியுமா? பணத்திற்காக. நான் பேர் சொல்லவா? பாக்குறீங்களா? ஒரு நாளைக்கு நீண்டி பெறுவதாக யூனிவர்ஸ் மூலமாக இன்றைக்கு பணம் வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு படுக்கை அறையில் நடக்கின்ற காட்சிகளை எல்லாம் பட்டவர்த்தனமாக்கி என் இளைய தலைமுறை மனங்களில் மஞ்சள் இருக்கின்றே நாசகாரர்களே என்ற அடிப்படையில் பேசுகிற பேச்சு, இந்த கோபத்தின் வெளிப்பாடாக வந்து விடுகின்ற வார்த்தைகள், இதை விட மோசமான தொழிலை செய்யலாமே என்று கேட்கிற கேள்வியின் ஆதங்கம் என்ன? புரியல, புரியல, உங்களுக்கு புரியாது. நாளைக்கு 4 மாசம் 3 வயசு குழந்தையை கற்ப வைக்கிறான், 5 வயசு குழந்தையை கற்ப வைக்கிறான், 12 வயசு குழந்தையை கற்ப வைக்கிறான். இப்ப ஆபரேட்டர், காவலர், சமையலர் எல்லாம் சேர்ந்துகிட்டு சென்னையில ஒரு 13 வயது குழந்தைய மாறி 3 மாத காலம் அடைத்து வைத்து கற்பழித்து கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட வேதனைய சட்டமன்றத்தில் பேசியவர். பச்சை குழந்தைகளுக்கு இவ்வொன்று செய்கின்ற ஈழப்பிறவைகளை இந்த மண்ணில் வாழ்வதற்கு அனுமதிக்க கூடாது, உச்சபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை கொண்டு வர வேண்டும் என்று சட்ட திருத்தம் கொண்டு வந்து சாதித்தவராக யார் பேசுகிறேன்? யார் பேசினா? இந்த ஈழப்பிறவைகளுக்கு உச்சபட்ச தண்டனை, தூக்கு தண்டனை தர வேண்டும் என்கிற
சட்டமன்ற கூட்டத்தில் என்னால் முன்மொழியப்பட்டு நாட்டுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதற்காக மனு எடுத்துக் கொண்டு உள்துறை செயலாளரை, தலைமைச் செயலாளரை, டிஜிபியை சந்தித்து விட்டு பத்திரிகையாளர்களை சந்தித்து சொன்னேனா இல்லையா? ஆயுள் தண்டனை என்பது இது போன்ற கொடியின் குற்றவாளிகளுக்கு 7 வயசுல பொது மதிப்பு கொடுத்து வெளியிடக்கூடாது, அவர் சாகின்ற வரையில் ஆயுள் தண்டனை என்று சட்டத்திற்கும் கொண்டு வந்தவன். எவ்வளவு அநியாயம்! பணக்கார பெரும் கார்பரேட் நிறுவனங்கள் என் இளைய தலைமுறை இந்த சமூகத்தில் இருக்கிற தீங்குகளை கஞ்சா, சாராயம், ஆப்பிள் நீக்கிறது, மதவெறி, நோட், சாதி சண்டை இதிலே கட்டுண்டு கடக்கணும் என்பதற்காக நிக்கிறது ஒய்யல்ல ஒன்றா. என்ன இந்த கலாச்சாரம் இருந்தா தமிழ்நாட்டில்? கேட்கிற ஒய்யல்ல என்ற கலாச்சாரம் இருந்ததா? இந்த கலாச்சாரம் எப்படி வந்துச்சு? கார்பரேட் பெரிய நிறுவனங்களாக பள்ளிக்கு, கல்லூரிக்கு போகின்ற, வேலைக்கு போகிற பெண்கள் யார் வேணுமாலும் எப்படி வேணுமானாலும் இருந்து கொள்ளலாம். குந்தி குழி விளம்பரம் செய்து அழைக்கலாம். இந்த அளவுக்கு, இந்த அநியாயத்தை, இந்த அக்கறத்தை காகனை அரகனை எடுத்து அந்த அதிகாரம் அடகு வச்சு, தாலியை வெட்டி அடகு வச்சு பெண் பிள்ளைகளை படிக்க அனுப்புகிறார்களே, அந்த பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? அந்த பெண் பிள்ளைகள் திரும்ப கற்போடு வீடு இருந்து உறுதி செய்ய முடிகிற சூழ்நிலை இருக்கிறதா? இந்த அநியாயத்தை, இந்த அக்கிரமத்தை, இந்த அட்டூழியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா முகத்தால், கொஞ்சம் கொஞ்சமாக திரைப்படங்களில், பார்வை காட்சிகளில் ஒரு கட்சியினுடைய தலைவராக, சட்டமன்ற உறுப்பினராக 6 முறை தேர்தலை சந்தித்து 3 முறை வெற்றி பெற்றவராக மக்களுக்காக ஈர்க்கப்பட வேண்டிய சட்டமன்றத்தில் எப்படி சட்டங்களை ஏற்றிருக்கிறேன்? இந்த ஆண்டு நீங்க எல்லாம் படிக்க வைக்கிறீங்க, 10வது 12வது மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கிறீங்க. என் கடலூர் மாவட்டம் முன்னிட்டு தமிழ்நாட்டுடைய ஏழை எளிய மாணவர் செல்வங்கள் எதிர்கால இந்தியாவின் அப்துல் கலாமாக வர வேண்டும் என்பதற்காக ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஒரு பத்திரிகையாளர் இல்லாத, ஒரு புகைப்படக்காரன் இல்லாத, ஒரு செல்பி எடுக்காத 1 கோடி ரூபாயை நிதியை அறிவித்து விஞ்ஞான கல்விக்கு கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக நண்பர்கள் எத்தனை பேருக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு விளம்பரப்படுத்தின? ஆனந்த மகாலிங்கம் என்று வளர்ந்து வருகின்ற இந்தியாவின் எலான் மாஸ்க் என்று போற்றப்படுகின்ற அவர்கள் இன்றி இருக்கிறது. காலம் தொலைக்காட்சி அவர்கள் இன்றி இருக்கிறது. தங்கள் யூடியூப் சேனல்களை பேட்டி கொடுத்திருக்கிறார். வளர்ந்து வருகின்ற இந்தியாவில் எலான் மாஸ்காக வருகின்ற அந்த இளைஞனை சென்று சந்தித்து, என் தமிழ்நாட்டின் மாணவர் செல்வங்கள் வெறும் கலை, அறிவியல், பொறியியலை தாண்டி சிந்திக்க மாட்டேன்றார்கள். ஐஏஎஸ், ஐபிஎஸ் பயிற்சிகள் இன்றைக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு மோடி அரசு வந்த பிறகு அதையும் கட்டுப்படுத்தி விட்டார். ஒரே ஆண்டில் 250 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் ஐஏஎஸ், ஐபிஎஸ் வந்தார். இன்னைக்கு அதையும் மோடி ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து கடந்த ஆண்டு ஒரு 30 பேர், 300 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் ஐஏஎஸ், ஐபிஎஸ் தேர்ச்சி பெற்ற என் மாணவர் சமூகம் இன்னைக்கு வெறும் 30 பேர்ல நிற்கிறார். இந்த நிலையில் இருந்து என் சமூகத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசு ஐஏஎஸ், ஐபிஎஸ் சந்தைகளை தொடங்கி அவர்களுக்கு ஊக்கத் தொகைகளை வழங்கி என் தமிழ் சமூகத்தின் பிள்ளை செல்வங்கள் இந்திய முழுக்க ஆட்சியாளர்கள் ஐஏஎஸ் ஆக, ஐபிஎஸ் ஆக வர வேண்டும் என்று பேசி அதற்காக சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் வேல்முருகன் தமிழக வரலாற்று சட்டமன்ற பக்கங்களில் இருக்கிறது. அது அரசு செய்ய, நான் செய்யறேன்னு சொல்லி நெய்வேலிக்கு கொண்டு போய் அந்த இளைஞர்களை வர வச்சு அங்க இருக்கிற அரசு பள்ளி ஒளிபெரு ஏழை எளிய மாணவர்களை ராக்கெட் லான்ச்சர் எப்படி ஏவுவது, அந்த ராக்கெட் லான்ச்சர்ல எப்படி நம் சாட்டிலைட்டை அனுப்புவது என்பதை என் பிற்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டின் ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மாணவ செல்வங்களுக்கு நீங்க இன்னைக்கு பேச வைக்கிறீங்களா? எங்களை படிக்க வைக்கிறாரு, எங்களை ஊக்குவிக்கிறாரு. நீ என்ன செஞ்ச நான் சொல்லட்டுமா? பட்டியல் வைக்கட்டுமா? பல்லாயிரக்கணக்கான பட்டியல் வைக்கிறதான நான் படிக்க வைத்த குடும்பம், நான் படிக்க வைத்த பிள்ளை செல்வங்கள் எல்லாம் முகத்தை காட்டி கூட வெளியிலே வந்து விளம்பரம் தேடாத பண்புக்குரிய தமிழ்நாட்டு கலாச்சாரத்துடன் வாழக்கூடிய மரத்திகள் பெற்றெடுத்த பிள்ளை. ஏன் நான் படிக்க வைக்கிற பிள்ளை எல்லாம் வந்து சினிமாக்காரங்க போய் நிற்காது? சொல்லுங்க, எத்தனை எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு எம்பிபிஎஸ், பிடிஎஸ், டிஇ, டிகிரி. நான் கேட்கல, நீங்க பேச வைக்கிற பசங்க நாளைக்கு போய் கல்லூரியில படிக்கணும்னா இன்னைக்கு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவ கல்லூரி வேண்டும் என்று கலைஞர் ஆட்சியில் போராடி வாதாடி அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றிய அரசு அனுமதி கொடுக்கிற இடத்தில் இருந்த போது அந்த அனுமதியை நான் பெற்றுத் தருகிறேன், கலைஞர் அவர்களை கொள்கை முடிவு எடுங்கள் என்று அன்றைக்கு சட்டமன்றத்தில் பேசி இன்றைக்கு தெற்காசியாவில் 36 மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்காக ஆலோசனை வாங்கி கொண்டு வந்தார்கள். கூத்தாடினா உங்களுக்கு குறைஞ்சிச்சு. நீங்க கூத்து என்பது என் தமிழுடைய மரபு கலைவா, அது என்ன உங்களுக்கு குறைச்சல்? இப்ப கேட்கிற கூத்தாடி
சட்டமன்ற பக்கங்களில் பல்லாறுகளில் இருக்கிறது. மெடிக்கல் காலேஜ் கொண்டாங்க. அடுத்தது அண்ணா யூனிவர்சிட்டி என்கிற கிண்டி பொறியியல் கல்லூரி. இந்த தேர்தலை கோட்டையிலிருந்து ஒரு பையன் பிஇ படிக்கணும்னா கிண்டிக்கு போகணும். எத்தனை பேர் விட்டு படிக்க வைக்க முடியும்? நான் 2006 2007 சட்டமன்ற உறுப்பினராக 2வது முறை வெற்றி பெற்ற பிறகுதான் முத்தமிழ் புலவர் கலைஞர் அவர்களே தமிழ்நாட்டின் ஏழை எளிய மாணவர் செல்வங்கள் தமிழ்நாடு முழுவதும் விளம்பி கிடக்கிறார்கள். இன்றைக்கு இந்திய மாணவர்கள் மத்தியிலே மிகப்பெரிய படிப்புக்கு டிமாண்ட் பொறியியலுக்கு தான். அந்த பொறியியலை படிப்பதற்கு எத்தனை பேர் சென்று இன்றைக்கு சென்னையிலே படிக்க முடியும் என்று ஆலோசனை சொல்லி நீங்கள் மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரியை தொடங்குங்கள் என்று சென்னையில் இருக்கிற கிண்டி பல்கலைக்கழகத்தை உறுப்பு கல்லூரியாக மாவட்ட தலைமையை திறக்க வேண்டும் என்று ஆலோசனை சொல்லி அதை கவனிப்பு தீர்மானமாக கொண்டு வந்து அதே தமிழ்நாட்டின் முதல்வர் கலைஞர் அவர்களை கடலூருக்கு அழைத்து வந்து முதல் பொறியியல் கல்லூரியை கிண்டி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து பிரித்து பணிக்குங்குப்பம் முந்திரிக்காட்டு விவசாய பிள்ளைகளும் படிப்பதற்கு தகுதி வைத்தவன் வேல்முருகன் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? யாரா தூத்துக்குடி ஸ்கிரிப்ட் எழுதி 100 பசங்களை கூட்டு செலக்ட் பண்ணி அதுல பேச வைக்கிறீங்க. அது எங்க பாயெல்லாம் துப்பா போட்டு நிக்கிறாங்க. என்ஆர்சி என்பிஆர் சிஏக்காக ஒரு 100 பசங்களை கூட்டு செலக்ட் பண்ணி அதுல பேச வைக்கிறீங்க. அது எங்க இந்து மதம் என்று சொல்லக்கூடிய வேல்முருகன் என்று தமிழ் கடவுள் பெயரை தாங்கி இந்த வேல்முருகன் தான் அந்த இஸ்லாமியர்கள் ஆதிக்கத்தை ஒன்றிய பாசிச பாராளுமன்ற செலுத்திய 40 வழக்குகளை சந்தித்தவன் வேல்முருகன் என்பதற்காக பொல்லா போட்ட தாயை விட்டு தொலைக்காட்சியில் யூடியூப்ல பேச வைக்கிறீங்க. உனக்கு தெம்பு இருந்தா பிராணி இருந்தா யோக்கி இருந்தா தில்லி இருந்தா வேல்முருகன் அழகில் எடுக்கிறாவா? உங்களுடைய 40 ஆண்டு கால தமிழ் சமூகத்துக்கு நடிகர் எந்த அடிகளாக இருந்தாலும் நீங்கள் அந்த தமிழ் சமூகத்தில் ஆற்றிய பங்களிப்பு என்ன? வேல்முருகன் ஆற்றிய பங்களிப்பு என்ன? ஒரே மாதிரி விவாதிப்பிற்கு தயாராக இருக்கிற எந்த தொலைக்காட்சி, நான் அதாவது தொலைக்காட்சி ரிப்போர்ட்டர் சொன்னேன், போராளிகளை பற்றி போராளிகளிடம் சென்று மைக்கு நின்று கேளுங்க, துருக்கி கிட்ட கேட்காதீங்க, போக்கிரி கிட்ட கேட்காதீங்க. துருக்கிகளுக்கு போராளிகளை பற்றி தெரியாது, தெரியவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அவருடைய உலகம் வேறு. உங்கள் பாடல்கள் தமிழ் சமூகத்தை சீராக்கியதா, சீர்படுத்தியதா, செம்மைப்படுத்தியதா? நான் கேட்கிறேன். அப்பா அம்மா வீட்டில் இல்ல, தரப்போற யாரும் இல்ல, என்னடா பாட்டு இது? சமூகத்தை சீர்படுத்தலாம் உட்காந்து பெற்றோர்கள் தானே. இப்படி சினிமாவில் குத்தாட்டம் போட்டு ஆட விடுறீங்களா? உங்களுக்கு கேவலமான ஈரடியா மேரேஜ் என்னடா? பாகிஸ்தான் இந்தியா சண்டைக்காரா? பாகிஸ்தான் இந்தியா சண்டைக்காரா? நான் கேட்கிறேன். இல்ல சீனாவுக்கு இந்தியாவுக்கு சண்டை நிற்குது, வாருங்கள் இளைஞர் தலைமுறை போகிறதுக்கு போரும் என்று அழைப்பு இருக்கிறா? உத்தானப்படி செவத்து தோலுத்தா உள்ளே தெரியுது பாட்டு. இதை கேட்ட உங்களுக்கு எதிரி உங்க அண்ணா, உங்க நல்லா நல்ல விமர்சிட்டீங்க. என் அண்ணன் இந்த நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்பட்ட ரஜினிகாந்த் அவர்களே நாட்டுடைய சிகரெட்டை பிடிக்க வைத்து குடிக்கு அடிமையாக்கி என் இளைய தலைவரை சீரழிக்கிறார்கள் என்று அத்தனை பாராபர பட்டிகளில் முந்திரி காட்டு உரிமையாளர்கள் வரவாரா இல்லையா? இந்த ரஜினி போய் தொண்டரா கேப்டன் முரசூனியாளர் ஒரு படத்தை என்னமா பண்ணார்? அள்ளி அள்ளி குடித்து உணவு போட்டு வளர்த்த ஒரு நடத்தான நடிகன் விஜயகாந்த். அதே விஜயகாந்த் தவறு செய்த போதும் விஜயகாந்த் அவர்களை இது தவறு என்று பேசியவர் என் நீல தமிழர்களுக்கும் எனக்கும் என்ன உறவுகள் என்ன தொற்றுக்குடி உறவுகள் என்று சொல்லுவோம். அந்த புனிதமான இடத்தை நீங்கள் மாசுபடுத்தி விட்டீர்கள் என்று விஜயகாந்த் கேப்டன் விரும்புகிறேன். விஜயகாந்த் ரசிகரோட நீங்க பெரிய புரிஞ்சுங்களா? யாரு நீங்க கண்டுபடி பாட்டு எழுதுங்க, கண்டுபடி காட்சி வைப்பீங்க, சீரியல் சினிமா ஒரு படம் இந்த படத்துல வைக்கிறான். அவனுக்கு அப்பா அம்மா பார்த்து பொத்து வளர்த்து ஆளாக்கிங்க, மாப்பிள்ளை பார்த்து பொண்ணு பார்த்து கல்யாணம் வைக்க போறாங்க. காலையில திரும்பணும். கல்யாணம் என்ன செஞ்சா இந்த படம் எழுத படம் எனக்கு ஞாபகத்து வரல. கல்யாணம் நைட்டு தேடிட்டு போறான். யாருன்னா அவருடைய காதலன். உடனே அவனை கூட்டு ஒரு வார்த்தையை சொல்றான். பெண்கள் உட்கார்ந்து நான் சொல்லல. எவ்வளவு நீங்க கத்து தரீங்க? இளைஞர்களுக்கு எதை கத்து தரீங்க? ஒரு மாணவ சமூகத்துக்கு எதை கத்து தரீங்க? நாளைய தலைமுறைக்கு எதை கத்து தரீங்க? இப்ப கண்ணகி சிலையா வைக்கிறோம். எதுக்கு தமிழர்கள் உலகமொழி வைக்கிறோம், தாய்மொழின்னு சொல்றோம். தமிழர்கள் மிகப்பெரிய பண்பாட்டு கூறியன்னு சொல்றோம். இந்த பண்பாட்டு கூறியதாக இருக்கிறதா இங்க நடைபெறுகின்ற கலை? இந்த பண்பாட்டு உரிமைகளை உள்ளடக்கிறதா இருக்கிறா இங்க வரப்படுகின்ற சீரியல்? அந்த பண்பாட்டு கூறியதாக இருக்கிறா இங்க எடுக்கப்படுகின்ற திரைப்படங்கள்? யாரும் கேட்க மாட்டீங்க. இந்த படத்துல முழுக்க முழுக்க முஸ்லீம் என்றால் தீவிரவாதிகள்,
முஸ்லிம்கள் என்றால் குண்டு வைப்பவர், முஸ்லிம்கள் என்றால் இந்த தேசத்தின் விரோதி என்று காமிச்சீங்க. நீங்க அதே முஸ்லிமை கொண்டு வந்து மேடையில நிறுத்தி கட்டி பிடிக்கிறீங்க, அந்த பரிமாறுறீங்க. அதே முஸ்லீம் பாய்களை கொடுத்து கலர் கொடுத்து பேச வைக்கிறீங்க. எங்க மன்சூர் மேல பேச வைங்க. இல்ல இந்த தேர்தலை கூட்டத்தில் இருக்கிற பொதுமக்களாக இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்கிட்ட போய் மைக்க கொடுத்து வேல்முருகன் இஸ்லாமியனுக்கு என்ன உறவு, வேல்முருகன் இஸ்லாமுக்காக என்ன செய்யுங்க மைக்க கொடுத்து பேச வைங்க. கொடுக்குறீங்க பச்சை பிள்ளைங்க. நீங்க தானே சொன்னீங்க பச்சை குழந்தைங்க. அந்த பச்சை குழந்தைகளை எல்லாம் அவமானப்படுத்துறீங்க. ஏன் அந்த பச்சை குழந்தைங்க ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து பேச வைக்கிறீங்க? வேல்முருகன் இந்த தமிழர் நிலத்துக்கும் தமிழ் மண்ணுக்கும் செய்ததை நான் பட்டியலிட மணி கிழக்க பட்டியல 12 மணி நேரம் பேசணும். நான் பேச தயார். வாங்க வாங்க பேசுவோம். நீங்க என்ன செய்வீங்க, நான் என்ன செய்ய பேசுவோம். உங்களை விமர்சிக்க கூடாதா, உங்களை கேள்வி கேட்க கூடாதா? நீங்க என்ன 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 இந்த தமிழர் நிலத்தில் எத்தனை நிலத்தில் 1 லட்சம் மக்கள் செத்தா, எத்தனை நிலத்தை முற்றுகையிட்டோம், எத்தனை மக்கள் கடையடைப்பு செய்வோம், எத்தனை வணிகர்கள் ரோட்டுக்கு வந்தா, நீ பாவம் செத்து போயிட்டார். எத்தனை வணிகர் சங்கங்கள், எத்தனை அமைப்புகள், ஆட்டோ தொழிலாளி, கூலி தொழிலாளி வீதிக்கு வந்தான். தமிழகத்தில் எந்த மிகப்பெரிய கதாநாயகர் தன்னை வலித்துக் கொண்டு நீளத்தை வளர்ந்து இழப்படுவதற்காக நீங்கள் களத்துக்கு வந்துங்க.